இருக்கிறாரே. எனவே மீண்டும் ஒருவரை அழைக்க விரும்புகிறோம். அந்த சவித்தன்னை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்க விரும்புகிறோம். எல்லாருக்கும் பசிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. தியாகம்னு சொல்லியிருந்தாரு. தியாகம்னா எப்படி நம்ம தியாகம் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில? அது ஒரு மூலமா ஒரு தியாகம். ஆனா சுவாமி சொல்லியிருக்காரு, நம்மளோட டிசையர்ஸ்னா ஆசைகள். நம்ம ஆசைகள் வந்து நமக்கு வந்து சீலிங் ஆஃப் டிசையர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசைகளை வந்து கட்டுப்பாடோடு வச்சிருக்கோம். ஸோ நம்ம தியாகம் செய்யறது வந்து ஜீசஸ் மாதிரி அந்த கிராஸ்ல இருந்துட்டு ஆணிலாம் அடிச்சுட்டு எவ்வளோ கொடூரமா நம்ம இந்த காட்சி காண முடியாம அந்த ஒரு காட்சி கொடுத்துருக்காரு நமக்கு. அதே ரொம்ப அதெல்லாம் நம்ம செய்ய தேவை. இவன் புட்டபர்த்தியில் இதுக்கு முன்ன ஒரு வாட்டி ஒரு சேவைதான் அந்த புட்டபர்த்தியில் வந்து அந்த சேவேஜ்னா அந்த டாய்லெட்டில் போகிற இதெல்லாம் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு புட்டபர்த்தி. ஓர் புட்டபர்த்தியே நாத்தமாக அப்படியே ஒரு நாத்தத்திலே இருந்துச்சு. ஆனால் அப்போ எல்லாமே அப்படியே தூரத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பிளாக் வந்து இது இந்த ஹோலுக்குள்ளே தான் இருக்குது. யாராச்சும் உள்ளுக்கு இறங்கி அந்த ஹோலை வந்து அன்பிளாக் பண்ணணும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த பீயுளுக்கு யாரு போவா? எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி நோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மூக்கெல்லாம் மூடிட்டு ரெண்டு நின்று பார்த்து பேசிக்கிறாங்க. அதான் நம்ம செஞ்சுருக்கோம் வாழ்க்கையில். ஸோ அப்போதான் ஒரு சேவாதாரம் அவங்க பார்த்துட்டு இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு நொடி கூட யோசிக்காம அந்த ஹோலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு உள்ளுக்கு போயிட்டு அந்த பீயெல்லாம் இருந்துட்டு எல்லாமே அன்க்ளாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு தெரியாத மாதிரி யாருக்குமே பேசாம ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிட்டாங்க. அப்ப ஈவினிங் தரிசனம் வந்துச்சு. ஸோ எல்லா சேவாதாரம் உட்காந்துருந்தாங்க. சுவாமி நடந்து வந்தாங்க. சுவாமி நடந்து வந்து எல்லா சேவாதாரம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இதுதான் நம்ம கடைசி கேள்வி, வேணும் செய்தி. அதுக்காக நம்மளாம் சாக்கடையில போய் விழுந்துட்டு இந்த மாதிரி சுவாமி அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கணும், சிம்பிளா நம்ம ஆசைகள் வந்து கட்டுப்பாடோட வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். பணம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எல்லாம் ஒரு ஆசைகள் தான். எல்லாமே ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டா அதே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். தேங்க்யூ.